பார்த்து மெதுவா. சிவதாஸ், இந்த ஹோம்ல தான் உங்க குழந்தை இருக்கு. வாங்க நம்ம போய் பார்ப்போம். இந்த ஹோம் ரொம்ப நல்ல ஹோம். இங்க நிறைய குழந்தைங்க படிக்கிறாங்க. குழந்தைங்களை நல்லா கவனிக்கிறாங்க. சாப்பாடு, படிப்பு எல்லாமே இங்க நல்லா இருக்கு. அதோ வார்டன் வராங்க. வாங்க அபி. ஹலோ. வாங்க சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவர்தான் சிவதாஸ். நம்ம நிவேதா இல்ல, அவளோட அப்பா. ஓ, இவர்தானா? வணக்கங்க. வணக்கம். நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. பரவாயில்ல, சொல்லுங்க. நாமெல்லாம் பெரியவங்க. நம்மளோட உள்ளத்துல திருட்டு, சூது, வஞ்சகம், பொய், போட்டி, பொறாமை எல்லாமே இருக்கு. ஆனா குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது. குழந்தைங்களுக்கு உலகமே அவங்களோட அப்பா அம்மா தான். நம்ம குழந்தைங்க நம்மள மதிக்கணும்னா நாம அவங்களுக்கு பாதுகாப்பா, அரவணைப்பா அவங்க கூடவே இருக்கணும். அதுலயும் உங்க குழந்தை பாவம், அவளால பேச முடியல. ஏதோ அதிர்ச்சியில தாக்கப்பட்டவ மாதிரி இருக்கா. அவ மத்த குழந்தைங்க மாதிரி இல்ல. அதனால நீங்க குழந்தைகிட்ட அதிகமா கவனம் செலுத்தணும். சாரி மேடம், என்னோட சூழ்நிலை அப்படி. இனிமே என் குழந்தைய நான் நல்லா பாத்துக்குவேன். நீங்க போய் நிவேதாவை கூட்டிட்டு வாங்க. அப்புறம் அபி, கம்பெனி கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நமக்கு ஃபேவரா தான் போயிட்டு இருக்கு. கம்பெனியை லாக் பண்ணிட்டாங்க. யாரும் உள்ள நுழைய முடியாது. பார்க்கலாம், நல்லதுதான் நடக்கும். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன். சாக்லேட். தேங்க் யூ ஆண்டி. சாப்பிடுங்க. இந்த குழந்தைங்களையும் அபிதான் கொண்டு வந்து சேர்த்தாங்க. சிவதாஸ், இவங்க தான் மஞ்சுளாவோட குழந்தைங்க. பாவம், அவங்கள தான் ஜெயில அநியாயமா கொன்னுட்டாங்க. அந்த கேஸ்ல நியாயம் கிடைக்கிறதுக்கு தான் நான் இவ்ளோ போராடுறேன். இவங்களை நல்லா படிக்க வச்சு இந்த சொசைட்டில பெரிய ஆளா கொண்டு வரணுங்கிறதா என்னோட ஆசை. சரி, நான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னா? நாங்க ஸ்டடி ரூம்ல இருந்தோம் ஆண்டி. நீங்க வந்திருக்கீங்கன்னு சுமதி அக்கா சொன்னாங்க, அதான் வந்தோம். வெரி குட். சரி, நான் மறுபடியும் அடுத்த வாரம் வந்து உங்களை பாக்குறேன். இப்ப போய் படிங்க போங்க. சரி ஆண்டி. இவங்க நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்க மேடம். மேடம், மேடம், குழந்தைய காணுங்க மேடம். என்ன உளற? குழந்தை காணுமா? குழந்தைய காணுமா? நிஜமா தான் சொல்றேன் மேடம். அந்த குழந்தை எங்கேயுமே காணோம். என்னங்க ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க குழந்தைய காணோம்னு? நீங்க பயப்படாதீங்க சார், நான் போய் தேடி பாக்குறேன். இருங்க சிவதாஸ், இங்கதான் இங்கே இருப்பா. இருந்து பார்த்துட்டு வந்துடும். என்ன விடுறா, போய் கேளு. அப்படி போய் பார்க்கலாமா? என்னாச்சு? எங்கேயும் காணோம் அபி. இந்த பக்கம் தேடினீங்களா? நல்லா பார்த்துட்டேன். நான் எங்கேயும் பார்த்தேன், எங்கேயுமே இல்ல. சரி, அப்படி பார்க்கலாம். சரி, வாங்க போய் பார்க்கலாம். எங்க போயிருப்பா? இந்த வார்டன் வந்துச்சு. என்ன மேடம், குழந்தை எங்க? மேடம், குழந்தை எங்கேயும் காணும் என்ன மேடம். காணோம்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? ஒரு குழந்தை காணோம், நீங்க கவனமா இருக்க வேண்டாமா? நல்ல தேடி பாத்தீங்களா இல்லையா? மேடம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் குழந்தை எல்லாரும் கூட விளையாடிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப போய் பார்த்தா குழந்தைய காணுங்க மேடம். என்ன நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? குழந்தையை காணோம் காணோம்னு. சரிங்க, மற்ற குழந்தைகளோட விளையாண்டு இருக்கும் போது பாருங்களேன். இல்ல சார், எல்லா குழந்தைங்களுமே ஸ்டடி ரூம்ல தான் இருக்கு. இந்த குழந்தைய மட்டும் காணோம். என்ன என் குழந்தை மட்டும் காணுமா? எல்லாரும் நாடகம் ஆடுறீங்களா? என்ன மடையனாக்க பாக்குறீங்களா நீங்க? இல்ல சார், நாங்க கவனமா தான் உங்க பாத்துட்டு கண்ட்ரோல்ல இருக்கோம். இருக்கும்போது எப்படிங்க தொலையும்? உங்ககிட்ட பொறுப்பா குழந்தைய பாத்துக்க சொன்னல.
யாரா இவங்க கொடுக்க சொன்னது? இப்போ என் பொண்ணை காணோம்னு சொல்றாங்கயா. சிவதாஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏங்க என் பொண்ணை காணோம், அப்புறம் எனக்கு பொறுமை வேண்டி கிடக்குது. இதை பாருங்க சிவதாஸ், அவசரப்படாதீங்க. குழந்தை எங்காவது இந்த ஏரியாவுல. நீ நிறுத்து, பேசாதயா. நீங்க ரெண்டு பேரும் என்னை விட பெரிய மோசக்காரங்கய்யா. ஆனா இந்த மாதிரி சுயநலவாதிகளா இருப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலையா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே எனக்கு புரியுது. என்னது? நாங்க சுயநலவாதிங்களா? ஆமாங்க. கேரளா வரைக்கும் வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்குனீங்கல்ல, அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க நினைச்சு பாத்தீங்களா? சிவதாஸ் இங்க பாருங்க, கொச்சின்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்க நிறைய பிரச்சனை, கோர்ட் கேஸ் அது இதுன்னு. அதனால தான் நான் உங்களை வந்து பார்க்க முடியல. ஆனா நான் உங்க குழந்தைய நல்லபடியா இந்த ஹோம்ல கொண்டு வந்து சேர்த்தேன். ஆமா ஆமா, அதான் என் பொண்ணை நல்லா பாத்துக்கிட்ட லட்சணம் தெரியுதே. இல்ல சிவதாஸ், நீங்க எங்களை ரொம்ப தப்பா. நீ பேசாதயா, நீ பெரிய கிரிமினல்யா. என்ன கேரளா போலீஸ்ல மாட்டி விட்டவனாச்சே நீயே. ப்ளீஸ், குழந்தை காணாம போறதை நினைச்சு எங்களுக்கும் பதட்டமா தான் இருக்கு. நீங்க தான் எங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என் பொண்ணு மேல அக்கறை இருக்குன்னு நான் நம்ப மாட்டேங்க. யாரோ மஞ்சுளா, அவளோட பிள்ளைங்க மேல இருக்கிற அக்கறையில பாதி இருந்தா கூட நீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டீங்க. எங்க என் பொண்ணு பாவங்க, அவளால வாய் திறந்து பேச முடியாது. சார், முதல்ல குழந்தையை தேடணும். அதை விட்டுட்டு நீங்க இவங்களையும் கோச்சுக்கிறீங்க. என்னம்மா ஹோம் நடத்துற நீ? ஒரு குழந்தைய பத்திரமா பாத்துக்க தெரியல, பேச வந்துட்டு போமா. என்ன சிவதாஸ் நீங்க? எனக்கு யார் தயவும் தேவையில்லைங்க. என் குழந்தைய நானே தேடிக்கிறேன். வாங்கடா போலாம். டேய், என்னடா முழிக்கிறீங்க? ஏதோ உள்ள போயிட்டனா பரமண்டா வெளியே வரமாட்டான்னு நினைச்சிட்டீங்களா? டேய், இந்த சிவதாஸ் எப்பயுமே சிவதாஸா தான் இருப்பான். என்னடா அங்க பார்வ? ஓஹோ, புதுசா காசு இருக்கிறவங்கள பார்த்த உடனே அங்க ஓட்டிக்கலாம்னு பாக்குறீங்களா? இல்லண்ணே, அப்படிலாம் இல்லண்ணே. பின்ன என்னடா, வாங்க. குழந்தை மட்டும் கிடைக்கல, உங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு ஜாக்கிரதை. என்ன அபி இப்படி பேசிட்டு போறாரு? ஐயோ, அவர் குழந்தை காணாம போன டென்ஷன்ல இப்படி பேசிட்டு போறாரு. நீங்க கொஞ்சம் பொறுப்பா இருக்க வேண்டாமா? சாரி அபி, எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்ல. இப்ப நடந்து போச்சு. பேசுறீங்களே, இப்ப அந்த குழந்தையோட அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றது? சரி, நீங்க கொஞ்சம் குழந்தைய நல்லா தேடுங்க, சரியா? ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா உடனே என் செல்லுக்கு ஃபோன் பண்ணுங்க. நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். போங்க, குழந்தைய போய் தேடுங்க, சீக்கிரம் வாங்க துல்ஸ். ஆமாமா. ஓ அப்படியா? நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. வணக்கம் சார். சொல்லுங்க சார், என் பேர் அபிநயா. மதர் தெரசா ஹோம்ல இருந்து வரேன். அந்த ஹோம்ல இருந்து எனக்கு வேண்டிய ஒரு குழந்தை காணாம போச்சு சார். எது, குழந்தைய காணாமா? ஆமா சார், எல்லா டீடைல்ஸோட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு வந்திருக்கேன் சார். ஆமா, குழந்தைக்கு என்ன வயசு? ஒரு 5 வயசு இருக்கும். குழந்தைக்கு நீங்க என்ன வேணும்? நான் லோக்கல் கார்டியன் சார். இவர் என்னோட நண்பர் மிஸ்டர் தொல்காப்பியன். சின்ன குழந்தைங்கிறீங்க, கவனமா இருக்க வேணாமா? அது சரி, ஹோம் இன்சார்ஜ் யாராவது வந்திருக்காங்களா? இல்ல, அவங்க வரல சார். அவங்க அந்த ஏரியாலயே தேடிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? குழந்தைக்கு தெரிஞ்சவங்க யாராவது கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லையா? இல்ல சார், அதுக்கு சான்ஸ் இல்ல சார். ஏன்னா குழந்தை இருக்கிற இடத்தை விட்டு நகர மாட்டா. அப்படியா? ஆமா சார், யாராவது கூப்பிட்டா கூட அந்த குழந்தை போக மாட்டா. அந்த குழந்தையோட சூழ்நிலை அப்படி. ஓகே, ஹோம் இன்சார்ஜ் நான் நேரடியா விசாரிக்கணும். வாங்க வாங்க சார், போலாம். வண்டி எடுங்க. யோ, எல்லாம் உன்னாலதான் அறிவட்டவன. அண்ணா, நான் என்னென்ன பண்ணுவேன்? பேசாதயா, முட்டாள்தனமா பண்ணிட்டு வியாக்கியானம் பேசிட்டு இருக்கிற நீ. உன்னை நம்பிதான் என் குழந்தைய நான் உன்கிட்ட ஒப்படைச்சேன். உன்னால பாத்துக்க முடியாது? ஒரு சின்ன குழந்தைய பாத்துக்க முடியல, நீ எல்லாம் என்ன பெரிய மனுஷன்? என்ன வயசாகுது உனக்கு? நீ குழந்தைய பாத்துக்க முடியாம அபி தொல்காப்பி கிட்ட கொடுத்துட்ட. அவங்க இப்ப குழந்தைய தொலைச்சிட்டாங்க. எங்க போய் தேடுறது? நான் அப்படியே ஒழிஞ்சு நாசமாயிடும் பாத்தியா நீ? சொல்லியா? கேக்குறல்ல, பதில் சொல்லு. பண்றதையும் பண்ணிட்டு ஊம கொட்டா மாதிரி உட்காந்துருக்காம பேசியா? ஏதாவது பேசு. டேய், யார் அவன் நடு ரோட்ல? டேய் பெருமாள், யாருன்னு போய் பாரு போ. ஏய், வண்டியை ரிவர்ஸ் ஏறா. அவசரமா போயிட்டு இருக்க, வண்டியை குறுக்குல நிறுத்துறா, போடா. ஏய், எடுறா வண்டியா. ஏய், என்ன அதட்ற? வண்டி எடுக்க சொல்லுங்க முதல்ல. வண்டி 1 இன்ச் கூட நகராது. வேணும்னா உன் வண்டியை பள்ளத்துல இறக்கிட்டு போ. போ, உன் வண்டியை நகர்த்த சொல்லு. டேய்
அங்க என்ன பிரச்சனை? வண்டி எடுக்க சொல்றா, சீக்கிரம் வண்டி எடுக்க சொல்லு. சிவதாசா, what a pleasant surprise. சிவதாஸ், நீ எப்போ வெளியே வந்த? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வண்டியை விடு, சீக்கிரம் வண்டி எடு. போன தடவை நீ வந்தப்போ நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். தாஸ், எதுக்காக நீ தேவையில்லாம அந்த அபிய தொல்காப்பின் கிட்ட மாட்டின? நேரா என்கிட்ட வந்திருக்கலாம் இல்ல? இந்த பாராதி, நடு ரோட்ல நின்னுட்டு பழைய கதையெல்லாம் பேசுற மூட்ல இப்ப நான் இல்ல. முதல்ல வண்டி எடு, வழி விடு எனக்கு. தாஸ், ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுற? என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? ஆமையா, என் குழந்தைய காணோம். அந்த உருப்படாத அபியும் தொல்காப்பியும் என் குழந்தைய தொலைச்சிட்டாங்க. என் குழந்தைய தேடி நான் போய்கிட்டு இருக்கேன். நீ வேற வழியில மறிச்சுக்கிட்டு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிற. யோ, வண்டி எடுக்க சொல்லி, எனக்கு நேரம் ஆகுது. மை காட், குழந்தைய காணுமா? வெல் 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 வெல், எனக்கு புரியுது தாஸ், எனக்கு புரியுது. உன் குழந்தை எங்கேயும் காணாம போயிருக்காது. எஸ். ஐயா சாமி, நீ ஏப்பா நடு ரோட்ல வண்டி எடுத்துட்டு என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிற? எனக்கு அவசரமா போகணும், கொஞ்சம் வழி விடு. தாராளமா போ. ஆனா நான் சொல்றது மட்டும் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுட்டு போ ப்ளீஸ் தாஸ். என்ன? உன் நிலைமை புரியுது. நீ டென்ஷன்ல இருக்க. இருந்தாலும் என் மனசுல இருக்கிற உண்மையை சொல்றது என்னோட கடமை. உன் நன்மைக்காக தான் சொல்றேன். உன் குழந்தைய அந்த அந்த அபிதான் கடத்தி வச்சிருக்கணும். அபிதான். என்ன சார், எதுக்காக அபி இவரோட குழந்தைய கடத்தணும்? ஏன் சார் தேவையில்லாம அவங்க மேல பழிய போடுறீங்க? கொஞ்சமாவது நீங்க சொல்றது நம்ப முடியுதா? பாத்தியா பாத்தியா சிவதாஸ், உன் ஆளுங்களும் அந்த அபியை தான் நம்புறாங்க. அந்த அளவுக்கு அந்த அபி இவங்க எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கா. தாஸ், உன் ஆளுங்கள் எல்லாம் தொல்காப்பியரோட ஆட்கள்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் மாறிட்டாங்க. சார், நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. எங்களை பத்தி அனாவசியமா பேச நீங்க யார் சார்? டேய் 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 டேய், சும்மாறா. அதான் நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, எதுக்கு நடுவுல புந்து நீ ஆர்குமெண்ட் பண்ற? ஆதி, இப்ப நீ என்ன சொல்ல வர? குட், கேட்டுக்க. கேட்டு நீ ஒரு முடிக்கு வந்துரு. சொல்லு. உன் பேர்ல இருந்த ஷேர்ஸ் குழந்தை பேருக்கு மாத்தி அதுக்கு அபிய கார்டியனா நியமிச்சேல்ல, அது அபிக்கு சாதகமா போச்சு. இனிமே நீ திரும்ப வர மாட்டேன்னு டிசைட் பண்ணிட்டா அந்த அபி. சோ குழந்தை பேர்ல இருக்கிற ஷேர்ஸ் தான் பேருக்கு வரணும்னா குழந்தைக்கு ஏதாவது ஆகணும்னு அபி முடிவு பண்ணிருப்பா. This is the fact. Yes. சிவதாஸ், கொஞ்சம் யோசிச்சு பார். குழந்தை வளர்ந்து பெருசாயிட்டா அந்த ஷேர்ஸ் உன் பொண்ணுக்கு போயிடும் இல்லையா? உன் குழந்தை அபிக்கு தொந்தரவு, அதை அவ யோசிச்சிருப்பா. நீ வேற இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்ட, அது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதான் ஏதாவது கிரிமினலா யோசிச்சிருப்பா. கண்டிப்பா அவ யோசிச்சிருக்கா. சிவதாஸ், நீ உள்ள இருந்த பீரியட்ல நிறைய மாற்றம் வந்திருக்கு. அந்த அபி ஒரு லேடி ரவுடியா மாறிட்டா. கூட அந்த தோல்ஸ் வேற. சிவதாஸ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் ஆளுங்களை வச்சு ஏன் காலத்துல கத்திய வச்சு மிரட்டினா. உனக்கு ஏன் மேல டவுட்டா இருந்தா உன் ஆளுங்களை கேட்டுப்பார், கேட்டுப்பார். சரி, அதெல்லாம் விடு. சிவதாஸ், எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. எப்படி இருந்த நீ? இப்போ இவ்வளவு பிரச்சனை. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன் குழந்தைய நான் மீட்டு தரேன். அது என் பொறுப்பு. சத்தியமா சொல்றேன். என்னடா இவன் வழிய வந்து நமக்கு ஹெல்ப் பண்றான்னு உனக்கு சந்தேகமா இருக்கலாம். இது பார், எனக்கு உன் உதவி வேணும். என்ன உதவி வேணும்னு அப்புறம் சொல்றேன். பட் இப்போ முக்கியம் உன்னோட குழந்தை. அது நான் மீட்டு தரேன், கண்டிப்பா மீட்டு தரேன். சிவதாஸ், தாஸ், உன்னோட நிலைமை இப்போ கொஞ்சம் வீக். இருந்தாலும் நீ ஒரு சிங்கர்னு எனக்கு தெரியும். உனக்கு
தேவையான பண பலம், ஆள் பலம், போலீஸ் சப்போர்ட் எல்லாம் எல்லாம் இந்த ஆதி தருவான். I'll give you, man. I'll give you. என் கூட வா தாஸ். Come on. நான் இருக்க உனக்கு. Come on, Das. Come on. That's the spirit. வா. டேய் இந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வாங்கடா.